வணக்கம் பவித்ரா. மதுரை வைகை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கையை மீறி ஆபத்தான முறையில் சிறுவர்கள் குளிக்கும் காட்சிகள் தற்போது நமக்கு வெளியாகியுள்ளது பவித்ரா. ஏனென்றால் தொடர்ந்து இந்த வைகை ஆற்று இரு கரையோர பகுதிகளில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இது போன்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் உடனடியாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைக்கின்றனர் பவித்ரா. வைகை பாசன விவசாயத்திற்காக ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட பாசன தேவைக்காக தேனி வைகை அணையில் இருந்து கடந்த 10ஆம் தேதி முதல் 3000 கன அடி நீரான திறக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை வரை தண்ணீர் திறக்கப்பட உள்ளது பவித்ரா. இந்த நிலையில் 3வது நாளாக மதுரை வைகாற்றில் முழுவதும் வெள்ளப்பெருக்கு யானைக்கல் தடுப்பணை பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படும் நிலையில் அதில் ஆபத்தை உணராமல் ஏராளமான பள்ளி சிறுவர்கள் இளைஞர்கள் குளித்து வருகின்றனர் பவித்ரா. அப்போது ஒரு சில இளைஞர்கள் நீச்சல் தெரியாமல் தடுப்பணை நீரில் சிக்கி தவிக்கின்றனர். இதற்கு அருகில் இந்த மற்ற நண்பர்கள் அவருக்கு உதவினர் பவித்ரா. இதனிடையே வையாற்று பகுதிக்கு வந்த காவல்துறையினர் எச்சரிக்கை மீறி ஆற்று குளித்துக் கொண்டிருந்த இளைஞர்களை சிறுவர்களையும் எச்சரிக்கை அறிவுரை வழங்கி அனுப்பி வைக்கின்றனர் பவித்ரா. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஆழமான தண்ணீர் செல்லக்கூடிய பகுதியில் எச்சரிக்கை மீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொதுமக்களையும் காவல்துறையினர் ஓடும் பகுதியில் பொதுமக்கள் அதிகமாக திரும்பி எடுத்துக்கொண்ட நிலையில் அதனையும் இந்த காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பினர் பவித்ரா. ஏனென்றால் தொடர்ந்து இந்த வையாற்று இரு கரையோர பகுதியிலும் குறிப்பாக அந்த வையாற்று யானைக்கல் பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட தெப்பக்குளம் வரை இரு பகுதியிலும் கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வையாற்றில் தண்ணீர் செல்வதால் எந்த வகையிலும் வையாற்றில் யாரும் இறங்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது, துணித்து வைப்பது, குளிப்பது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என காவல்துறை எச்சரிக்கை விடுத்தும் இந்த தடுப்பை மீறி தற்போது பொதுமக்கள் செல்ஃபி எடுப்பது போன்ற குளிக்க செல்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது பவித்ரா. தொடர்ந்து காவல்துறையினர் ஏற்கனவே வாகனங்கள் செல்லக்கூடாது என்ற தடுப்பணைகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்த போதிலும் இதுபோல சிறுவர்கள் செய்யும் செயலானது தற்போது பொதுமக்களுடைய முகசிலிப்பை ஏற்படுத்துகிறது பவித்ரா. ஏனென்றால் கடந்த வருடம் இதே போன்று வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் வையாற்று குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் பலியான நிலையில் தற்போது அதுபோன்ற ஒரு அசம்பதான சம்பந்தம் நடைபெறாமல் இருக்க காவல்துறை தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறது பவித்ரா.